கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 2021 இந்த ஜீவவழி ஜபகோபுரத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்துவங்க இல்லை. நாங்கள் இப்போ இடையில தான் நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துக்கிறேன். அப்படி இருந்த போதிலும் சரியான ஒரு தவறுகளையும் பாவத்தையும் சாபத்திலையும் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இருந்தபோது நான் ஒரு டிரைவராக பணியாற்றி வருகிறேன். ஒரு லாரி டிரைவர். வண்டி ஓட்டி இருக்கும்போது ஒரு தொப்பூர் காட்டில் நான் கும்பிட்ற தெய்வம் அப்போ இருந்து எல்லாம் விற்கிறதையும் நான் கும்பிட்டேன். தொப்பூர் காட்டில் வண்டி பிரேக் டவுன் ஆகி போயின்னு இருக்கும்போது ஒரு 20 டன் லோடில் அவ்வளோதான். லாஸ்ட்டு கட்டம் முடிஞ்சிச்சு, இனிமேல் ஒன்றுமே இதை பண்ண முடியாது. அந்த டைமில் எல்லாம் விற்கிறது கூப்பிட்டேன். ஒரு விற்கிறது யார் என்ன பூமியில் அவங்க அந்த விற்கிறதனுடைய இறைவதை இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே கூப்பிட்டு பார்த்துட்டு பண்ண முடியல. லாஸ்ட் ஃபைனல் வண்டி உய போகிற ஸ்டேஜ். அந்த டைமில் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கத்தி கதறினேன். அந்த பிரேக் டவுன் ஆன வண்டி அப்படியே ஸ்டாப் ஆச்சு. எப்படி தான் நின்றுச்சுன்னு தெரியல. அந்த டைமில் அந்த இடத்துல தப்பிக்கிறதே சான்சைடு. இப்போ கூட அந்த இடத்துல இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 9 வண்டிங்களை ஒரே அதில் எல்லாமே ஆக்சிடெண்ட் ஆகி அந்த டர்னில் ஒரே ஆள் கூட தரணும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆன வண்டி இதுவரையிலும் தப்பிச்சு உயிர் மீத்தி அவங்க இது போல் வீட்டுக்கு செல்றது ஒரு போய்தும் கிடையாது. அந்த இடத்துல நான் ஒரு 2096 நடந்த இது ஒரு சம்பவம். நானும் இந்த ஜீவவழிக்கில் சாட்சி சொல்லணுன்றது இருந்தேன். இந்த 2025 எனக்கு ஆண்டவர் உணர்த்துற ஒரு சாட்சியாக இருந்தது. நான் இந்த இடத்துல வருவதற்கும் நான் ஒரு தகுதி இல்லாதவ தான். இந்த பைபிள் இடத்துல நிற்கிறவருக்கும் நான் ஒரு அறிதை இல்லாத, எனக்கு ஜபிக்கும் வாசிக்கவும் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போதும் அவருடைய செய்தி, ஜீவவழி செய்தி கேட்டு ஆனால் சபைக்கு ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். எப்போ இவர் இடத்துல வந்தனோ அன்னிலேருந்து எந்த ஒரு சர்ச்சுக்கும் போகிறது கிடையாது, வர்றது கிடையாது. அவருடைய செய்தி எந்த டைமிலும் வீட்டில் பார்த்துவேன். வீட்டில் அப்பயும் பாஸ்டர் போன மாதத்தில் ப்ரேயருக்கு வாங்கினார். நான் மறித்தேன். ஆனால் ஜனவரிக்கும் வர முடியல, கிறிஸ்மஸுக்கும் வர முடியல. அந்த சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் இதனுடைய நாளில் அப்புறம் இந்த 2025 இன்றைக்கி உபாச கூட்டத்தில் எப்படி தான் நான் வந்தேன்ன்றது எனக்கும் தெரியாது. ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், எப்படி போகிறார், எப்படி வர்றாருன்றது ஒரு போதும் நான் நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் அவரை தான் வழி நடத்தின்னு வர்றார். அதே மாதிரியும் அந்த டைமில் ஆந்திராவில் வண்டி டியூட்டிக்கு போயிட்டு இருக்கிறேன். டியூட்டிக்கு போய்ட்டு நைட்டு 1 மணி 97 நடந்த சம்பவம். நைட்டு 1 மணியில் ஆந்திராவில் கர்னூல் சைடு நேருக்கு நேராகவே வண்டி பாஸ் ஆகினுக்குது. நான் வண்டி சைடு கட்டு அவன் எதிர் வண்டி வரவன் பார்த்தாக்கா அவன் தூங்கி கொண்டு வரான். டபுள் ரோடு வண்டி. நான் சைடு கட்டு ஓரம் கட்டிட்டு சீட்டில் படுத்துட்டேன். கிளீனரு சைடில் உட்காந்து தூங்கிட்டு வரும்போது அவனை இட்டு எப்படி தான் ஆச்சுன்னு தெரில. ஆனால் நாங்கள் சீட்டில் வண்டி ஓரம் கட்டிட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கும்போது நேருக்கு நேராகவே அடித்தான். நேருக்கு நேராக இன்ஜினே அடிச்சு கீழே வீழ்ந்து போச்சு. வீழ்ந்து போது எல்லாம் பின்னாடி வந்தவங்கெல்லாம் சரி
டிரைவர் செத்துட்டுக்கிறா அப்படின்ட்டு வர பின்னாடி ஒரு 5-10 வண்டி நிற்க வச்சு எப்படி ஒரு இன்ச்சு கூட மாறல, நேராகவே அடித்தான். வண்டி அடித்து அந்த நிற்கும்போது அப்புறம் நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இல்லை. அப்புறம் சைடில் இருக்கிறவங்கலாம் வந்து டோர் உடச்சி ஆள் எடுக்கும்போது அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சீனுன்னு ஒரு 2 குரலை கூக்கும்போது நான் வெண்டேசனான்னு கூப்பிட்டேன். அப்புறம் டே சீனு நல்லதாங்கிறா அப்படின்ட்டு உடச்சி சைடு இன்ஜினே கீழே ஒழிஞ்சு போயிடுச்சு. அந்த டைமில் எனக்கு எப்படி நடந்தது எப்படி இது பண்ணதுன்னு தெரில. நான் அப்போ ஒரு இதில் இருக்கிறேன். நான் அப்போயும் ஆண்டவராக தான் கூப்பிட்டேன். ஒரே குரலில் தான் 2 குரலில் தான் கூப்பிட்டேன். அப்போது இது போல் ஏசப்பா இருக்கிறார், உண்மையான தெய்வத்தை இருக்கிறாருன்றதான் நான் அன்றைக்கி நினைத்தேன். நான் வந்து 96 நடந்த கதை இது. அப்போது அந்த சம்பவம் நடத்தும்போது ஒரு அதிகாரிங்க வந்து ஸ்டேஷனில் வந்து இன்கொயரி பண்ணுறாங்க, எப்படி ஆச்சு. அந்த டிரைவர் அந்த ஓட்டின்னு வந்த டிரைவருக்கு வந்து 2 காலும் போயிடுச்சு. அது டபுள் டிரைவர் வந்தது. ஸ்பாட்லேயே அவங்க அந்த 2 காலும் போயிடுச்சு. ஒரு டிரைவர் ஸ்பாட்லேயே வந்து காலி ஆகிட்டார். அந்த சம்பவம் நடக்கும்போது அப்போது அந்த எஸ்ஐ சொல்கிறார் எஃப்ஐஆர் எழுதுக்குன்னு. எங்களெல்லாம் வண்டி கிளியர் பண்ணிவிட்டு வண்டி ஓரம் நிற்கிது. அப்புறம் வண்டி ஓனர் ஃபோன் பண்ணி வர சொல்லி இது மாதிரி ஆகிடும் போது சமாசாரம் சொல்கிறார். தப்புறதுக்கு சான்ஸே கிடையாது, டிரைவர் கிளியர் உயிரோடு இருக்கிறது சான்ஸே கிடையாது. இது எப்படி இது நடந்தது. வண்டி இவ்வளோ அவன் விரேதுகாரம் மாதிரி அவன் வந்து அடிச்சுதான், விரேதுகாரம் மாதிரி அடிச்சு அவனுக்கு தான் டிரைவரு காலி ஆகிட்டார். இன்னொரு டிரைவருக்கு 2 காலும் போயிடுச்சு. நான் எப்போனா ஒரு முறை தான் நான் ஏசப்பா கூப்பிட்டேன். அப்போ நாம் இந்துல இருக்கிறோம், நம்ம எல்லா தெய்வத்தை கும்பிடணுன்றது போல் நான் இருந்தேன். எதனா ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது தான் நான் இவர்கிட்ட வருவேன். அப்போது நம்ம வணங்குற தெய்வம்லாம் வந்து எல்லாம் ஏதாவது ஒரு சாயங்காலம் சம்பிரதாயன்றது ஒன்று இருக்குது இல்லையா, அப்படி இருந்த நான். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை, அவருடைய வந்து குரலில் ஒரு வார்த்தை நம்ம உள்ளம் ஆயத்தோடு கூப்பிட்டோமான எப்படி தான் வந்து நிற்கிறாரு, எப்படி தான் நம்ம சுகத்தை தராரு, பலத்தை தராரு. என் பாடி அப்புறத்துலேருந்து தன்னுடைய சரீரம் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. ஹார்ட் அட்டாக்கும் வந்தது. இப்போ வந்து இடையில இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன. அப்போ எனக்கு இந்த ஜீவவழியில் வந்து நான் யாருக்கிட்ட என்ன சொல்லுவதும், யாருக்கிட்ட எப்படி போவதும் எப்படி வருவதுன்றது கூட தெரியாது. இடத்ததுமே நைட்டு மணி 1-1:30 இருக்கும். மாறு இந்த அளவுக்கு ஆகி போச்சு. 2 காதில் ரத்தம், 2 காதில் ரத்தம் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் இது முடிய போகுது. அந்த டைமில் யாரும் எனக்கு அந்த டைமில் யார் கூப்பிடுவது, யார் வந்து இருப்பதுன்னு கூட தெரியாது எனக்கு. அப்போ பாசு உடனடியாக போனடிச்சேன். எங்கள் பிரதர் அப்போ ஜபம் பண்ணேன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு இதனுடைய ஆலயத்துக்கு வந்து ஜபம் பண்ணி கொடுத்த எண்ணெய் நான் பேக்கில் வச்சுட்டு இருப்பேன். அப்போ அந்த எண்ணெயை போடுற ஒன்றும் இதே இல்லை. அண்ணாத்திக்கு கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணதுமே அவருடைய ஜபம் பண்ணினேங்கிறார். என்னை விட்டு ஒரு ஆவி விலகுந்த அப்படியே விலக பிறகு சுகமாயிட்டு அப்புறம் பாஸ்ட்டு அன்னைக்கு வெடிகாலமே 4 மணிக்கு இது போல் வீட்டில் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் பிரதரை கூப்பிட்டுன்னு இங்கேக்கு வரணும். அது மாதிரி இந்த இடத்துல எது நடந்தாலும் எது போனாலும் எது குறிச்சியும் கவலைப்படவில்லை நான். இப்பயும் போராட்டங்கள் வந்தது. என்னுடைய வீட்டில் கொஞ்சம் சொத்து பிரச்சனை. அப்பயும் டிஎஸ்பி, ஐஜி, கலெக்டரெல்லாம் கூட வீட்டாண்டு வந்து நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வீடு எடுப்பதற்கு காம்பவுண்ட் சுவர் எல்லாமே ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் ஆச்சு. இது போல் வச்சு ஆகணும் என்றதை தீர்மானம் பெற்று கவுன்சிலர் தலைவரிலேருந்து
ஆர்டிஓலேருந்து கூட வந்து பார்த்துட்டாங்க. பாஸ்டர் சொன்னார், எதுவுமே நடக்காது பிரதர், விடுங்க பிரதர் என்னார். ஒரே வார்த்தை அது. அது பெரிய ஒரு காரியம். நான் யாருக்கிட்டுமே நான் இவ்வளோ வண்டியாக இருந்து நான் பக்கத்தில் ஒரு எனக்கு சகோதரன் ஒரு எம்எல்ஏ இருக்கிற, அப்படியே கவுன்சிலர் இருக்கிறேன், நான் இது போல் யாருக்கிட்டையுமே போகல. எடுத்ததும் பாஸ்டர்கிட்ட தான் ஒரு அவருடைய என்னுடைய எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன்னா அந்த வார்த்தை எப்படி தான் நடக்குது, எப்படி தான் அது சால்வ் ஆகுதுன்னே தெரியாது. ஆண்டவர்களுடைய மகிமை. அதனால் ஜெயவொளின்றது நான் எப்படி நன்றி சொல்லுவதும் எப்படி நன்றி தெரிவிக்குதுன்றது எனக்கு தெரியல. இந்த 2025 நாளில் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியும் சோத்திர பலிகளும் ஏறெடுக்கிறேன்.